ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இந்த சில பேர் இந்த ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவங்க, ரெண்டாவது வந்து இந்த கை கால் வலி எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சொல்லிக்கிறேன் மருந்து. ரொம்பவும் இல்லை, அது நம்ம நாட்டிலே கிடைக்கும் அந்த மருந்து. என்ன மருந்துன்னு சொல்கிறேன், பாருங்களேன். ஒரு நிமிஷம். அது எப்படின்றது காட்டுறேன், பாருங்களேன். இந்த இருக்கு பாருங்களேன். இந்த இலைய இந்த இருக்குல்ல, இந்த இலை, இந்த பூ, இந்த மாதிரி இலை இருக்குது பார்த்தீங்களா, பெருசு பெருசாக இந்த மாதிரி இலைகள், இந்த மாதிரி இலைகள்லாம் பிடுங்கி, அந்த மாதிரி இலைகள்லாம் பிடுங்கி நம்ம விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய், அந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஒன்று எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 50 மில்லி, ஒரு 100 மில்லி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு இந்த தெரியுதுங்களா, அந்த முல்லை இந்த தெரியுது பாருங்கள், இந்த பூ, இந்த பக்கத்தில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த இலை பூ வந்து இலை தேவையில்லை, இலை தான் வேண்டும். அந்த இலையை பிடுங்கி நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோக்கு தேவையோ எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு அதில் வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ஊற்றிடுங்க. ஒரு பானை எடுத்து, ஒரு சட்டி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் ஊற்றி, எண்ணெயை ரொம்ப சூடு வைக்கக்கூடாது, மீடியமான சூடு வச்சுக்கிடணும். சூடு வச்சுக்கிட்டு அந்த இலையை பறிச்சிட்டு வந்த இலையை கழுவிட்டு அப்படியே நம்ம அந்த சூடு எண்ணெயில் போட்டு விட்டோமாக்கும். ரொம்பையும் முருக விடக்கூடாது, ரொம்பையும் பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது. மீடியமாக ஓரளவுக்கு பச்சையாகவும் இருக்கணும், ரொம்பையும் முருக விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி எடுத்து கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுலையோ இயற்கை காற்றுலையோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, வெதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் எடுத்து நம்மளுக்கு எங்கனக்குள்ளே கை கால் வலி எங்கனக்குள்ளே இருக்குதோ அந்த இடத்துல வரிசையாக எடுத்து அடிக்கிறதான். அடிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு துணி, பழைய சேலைய துணி ஏதாவது ஒன்று, சேலை வேஷ்டி ஏதாவது ஒரு துணி எடுத்து நல்லா டைட்டாக கட்டினமாக்கும். அது வந்து அந்த நரம்பு வந்து சுருண்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நரம்பு சுருண்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு வந்து இதை வச்சு கட்டினமாக்கும். நைட்டு பூரா கட்டிட்டு நைட்டு கட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்றபோது நம்ம கழட்டி விட்டு அதே மாதிரி தொடர்ந்து ஒரு நம்மளுக்கு வலி எத்தனை நாள் வரைக்கும் வலி இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் வலி இருக்கிறது வரைக்கும் கட்டிக்கே இருக்கலாம். கட்டி முடித்த பிறகும் வலி நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம அந்த இதை கட் பண்ணி அப்படியே அவுத்துக்கிடலாம், நிப்பாட்டிக்கிடலாம். அது தேவையில்லை அப்படின்றது. சரி, வலி குறைஞ்சிருச்சு, வலி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அந்த இதை செய்ய தேவையில்லை, அதோடு விட்டுறலாம். அப்படியே அந்த மாதிரி கை கால் வலி அப்படின்றதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய கருத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வேலை செய்யும்போது வந்து எனக்கு கொஞ்சம் அடிபட்டு காலில் கட்டு போட்டிருந்தேன். கட்டு போட்டு 1 மாதம் இருந்தேன். 1 மாதம் கழித்து எனக்கு ரொம்ப தூரம் நடந்தனாக்க காலில் எனக்கு ரைட் சைடு காலில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. அது வலி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கால் கட்டுனவங்ககிட்டே போய் கேட்டேன். கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த இலையை பிடுங்கி நீ இந்த மாதிரி செஞ்சனாக்கா உனக்கு வலி குறைஞ்சிரும். உனக்கு வலி குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுனாக்கா நீ அந்த டயத்தில் நீ இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி, மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே, ஈஸியாக கிடைக்க வேண்டியது பொருள் தானே இது. நம்ம என்ன பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து என்ன உடலுக்கு என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you, love you.